பிரைஸ் தி லார்ட். 29ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பரிசுத்த அலங்காரம் ஆண்டவராலே விரும்பப்படுகிற அலங்காரமாய் இருக்கிறது. மேல் தோற்றமான புறம்பான அலங்காரம், உள்ளார்ந்த இருதயத்தின் அலங்காரம் என்று 2 அலங்காரங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மேல் தோற்றமான அலங்காரத்தை ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. நம்முடைய கலரு, நம்முடைய அழகு, நம்முடைய மேல் தோற்றமான உலகத்தின் காரியங்கள், இவைகளை கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல. பிரியமானவர்களே, இருதயத்தின் அலங்காரம், இருதயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று பரலோக ராஜ்யத்துல கணக்கில்லாத தூதர்கள் ஆண்டவரை துதித்து ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற உண்மை நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்ட ஆராதனையை தேவ சமூகத்திற்கு முன்பாக ஏறெடுக்கிறோம்? பரிசுத்த அலங்காரத்துடனே ஆண்டவரை தொழுது கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லைன்னா மணிக்கணக்கில் உட்கார்ந்து ஆராதிச்சாலும், அபிஷேகத்துல நிறைஞ்சாலும், அந்நிய பாஷையை பேசினாலும் அந்த ஆராதனையானது கூரையை விட்டு மேல போகாதபடிக்கு, ஆண்டவர் சமூகத்தை அசைக்க முடியாதபடிக்கு அந்த ஆராதனை நமக்கு தடையாயிருக்கிறது. பரிசுத்தம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பார்க்கும் பொழுது, அங்கே மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து விலை உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துதலாகிய புறம்பான அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமாய் இராமல், சாந்தமும் அமைதலும் உள்ள இருதயத்திலே மறைந்திருக்கிற அலங்காரமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேல் தோற்றமான அலங்காரம் அல்ல, சாந்தம், அமைதி, ஆண்டவர் விரும்புகிற கனிகள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களில் சொல்லப்பட்ட 9 ஆவியின் கனிகள், இவைகளை கொண்டு நம்முடைய இருதயத்தை அலங்கரிப்பதே ஆண்டவராகிய கர்த்தர் விரும்புகிற பரிசுத்த அலங்காரம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மாயக்காரராகிய பரிசேயரை வேத பாரகரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாய் இருக்கிறீர்கள். அது புறம்பே அலங்காரமாய் இருக்கிறது, அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உள்ளேயோ எலும்புகளும் சகலவித அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். மேலே அலங்கரிக்கப்பட்ட அலங்காரமானது தேவையில்லாதது, பிரயோஜனமற்றது. நம்முடைய இருதயத்தின் அலங்காரம், பரிசுத்தமான அலங்காரம் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆனபடினாலே நாம் எப்படிப்பட்ட ஆராதனையை ஏறெடுக்கிறோம்? முகத்தை, மேல் தோற்றமான அழகை, அலங்கரிப்பை கண்ணாடியில பார்த்தா தெரிஞ்சுக்கிற முடியும். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட நிலையில அலங்கோலத்துல இருக்கிறது, எந்த அலங்காரத்துல இருக்கிறது என்று சொல்லி பார்க்க விரும்புவோமே ஆனால், வேத வசனங்களை வாசிக்க 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 நம்முடைய இருதயத்தின் அலங்கோலமும் நமக்கு தெரிய வரும், இருதயத்தின் அலங்காரமும் நமக்கு தெரிய வரும். பிரியமானவர்களே, வசனம் தேவையில்லாத காரியங்களை நம்மிடத்திலிருந்து வேரோடு பிடுங்கி பிடுங்கி எரிகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை புடமிடப்பட்டவைகள். அதை வாசிக்க வாசிக்க, இப்படி செய்யாத, இப்படி பேசாத, இப்படி நடக்காத, இது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது என்று சொல்லி நம்மை எச்சரித்து உள்ளுக்குள்ளே இருக்கிற அசுத்தங்களை எல்லாம் களைந்து பரிசுத்தத்தை அணிந்து கொள்ளுவதற்கு வேத வசனம் நமக்கு மிகுந்த பிரயோஜனமாய் நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, பைபிளை வாசிப்போம், நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க முடியும், பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியும். கர்த்தருடைய ரத்தம் நம்மை கழுவும். பிரியமானவர்களே, ஆனபடியினால நம்மை நாம் முழுவதும் ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஆராதனை மாத்திரம்தான் ஆண்டவருடைய சிங்காசனத்தை அசைக்கிறதாகவும் உலுக்குகிறதாகவும் இருக்கிறது. பிரியமானவர்களே, மற்றபடி மணிக்கணக்கில் ஆராதிச்சாலும், அபிஷேகத்துல நிறைஞ்சாலும், அந்நிய பாஷை பேசினாலும்
அது ஒரு காலமும் கூரையை விட்டு மேல போகாத அளவுக்கான ஆராதனை, அது நமக்கு அவசியம் இல்லை. நம்முடைய ஆராதனை தேவனுடைய சிங்காசனத்தை உழுக்க வேண்டும், பதிலை கொண்டு வர வேண்டும். அவர் நம்முடைய ஆராதனையை நுகர்ந்து தூபமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்துல நம்மை முழுவதும் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.